திடீர்னு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணோம் தனுஷ்கோடி போகலான்னு சொல்லிட்டு. 4 பேர் 4 பைக்கு. CBR 150, இது வந்து RC 200, அங்கே ஒரு CBR 250, அப்புறம் ஒரு Mojo 300. இந்த 4 பைக்கில் கிளம்புறோம். சன்ரைஸ்க்கு அங்கே போயிடலான்ட்டு. டைம் இப்போது 12 ஆகிடுச்சிங்க. எப்படியும் ஒரு 1 o'clock துறையூர்லேருந்து கிளம்பிடுவோம். 340 kilometers ஆல்மோஸ்ட். 6 போயிடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. Bye bye. Bye bye. ஸ்டார்ட் பண்ணனும் உள்ள ஓடிடும். Twelve seconds later. கார் இல்லை சார். போகிற பெட்ரோல் கார் இல்லை சார். நம்மளுக்கு அதான் செப்பல். ஆமாம் ஆமாம் சார். சார் இந்த ஊர் தான், உப்பிலியாபுரம் சார். உப்பிலியாபுரத்தில் சோனபர் ரோட்டில், பள்ளிவாசலுக்கு முன்னாடி சார். ஓ ஓகே ஓகே சார். ஓ ஓகே. எங்கே போகிறீங்க இப்போ? தனுஷ்கோடி. பேர் நமக்கு ஒன்றும் புரியல. நம்ம கொப்பம்பட்டி போனோம், ஊருக்கு போகணும்னா பெரிய கஷ்டம். ஏன்னா சும்மாக்கி ஊருக்கு போயிட்டு ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 755 817. தேங்க்யூ தேங்க்யூ சார். ஸோ எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறனால பேக்கில் ஏதாவது கேஷ் எடுத்துகிட்டு போகிறோமா என்ன சொல்லி செக் பண்ணாங்க. அண்ட் எங்கேருந்து வரோம் எங்கே போகிறோம் கேட்பாங்க. தனுஷ்கோடி போகிறோம் சொல்லி சொன்னோம். காரில் போக வேண்டியதானே அது சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரிப்பு காரில் போகிறோமான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக போக மாட்டேன். மோட்டரில் நம்ம பைக்கை வாஷ் பண்ண சொல்லி, செயின் க்ளீன் பண்ணி லூப் பண்ண சொல்லி இங்கே கொடுத்துட்டு வந்தோன்னா அவங்களும் நம்ம கூட ட்ரிப்புக்கு வரவங்க தான், அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்தோம். ஸோ இந்த ஜிக்ஸரை இப்போ வச்சுட்டு அந்த பைக் எடுத்துகிட்டு போயிடுவோம். அந்த பைக்கில் தான் இப்போ போகிறோம். Mojo 150, 250, RC, இந்த 4 பைக் தான். உள்ளே ஏற்றிடலாமா? திறந்தாச்சு. மணி 12:30. சன்ரைஸ்க்கு போயிடலான்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த RC மட்டும் ஃபியூல் பண்ணணும். எல்லாம் ட்ரிப் 0 பண்ணிட்டீங்கல்ல? நான் பண்ணிட்டேன். ஃபுல் பண்ணிட்டு கிலோமீட்டருக்கு அப்புறமேட்டுக்கு தான் டீ கடை தேடணும் சொல்லிட்டேன். இப்போவே பரவாயில்ல. ஓ டாசிக்கு அஃபிஷியல் ட்ரிப் ஸ்டார்டிங் டைம் வந்து 12:43. நான் லாஸ்ட்லேயே வரேன். 20 minutes later.
இல்லை மிரர் உழுவில் ஏதாவது போல்ட் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். எலன் கீ அப்படி தான் நினைக்கிறேன். எங்கே லூஸ் ஆச்சுன்னு தெரிஞ்சிச்சா? இங்கே தானே லூஸ் ஆச்சு. ஒரு போல்ட் மட்டும் வந்துருச்சா? ஒன்று வந்துருச்சு, ஒன்று பிடிச்சிட்டாரு இருக்குது. என்ன பண்ணுறது? அதான் பேக்குள்ளே வச்சுட்டு போக வேண்டியதான். அந்த காடி வேலை கழட்டி உள்ள சார். இல்லை ஒன்று இருக்கட்டும், யூஸ் ஆகும். இந்த எலன்கி கிடைக்கும், நான் வாங்கிக்கலாம். நான் கூட லென்த்தாக வரதோன்னு நினச்சேன். வாங்க வாங்க. வண்டி பக்கத்தில் இல்லையா? புரியல? வண்டி பக்கத்தில் இல்லை. எனக்கு ஏர் ப்ரெஷர் வைக்கணும். at 3:28 a.m. என்னாச்சு? ஹெட்டு காலி அது மாதிரி ஏர் பாக்ஸில் வந்து பார்க்க வந்துட்டு அந்த சைடு இண்டிகேட்டர் போடுங்க. இண்டிகேட்டர் அந்த இண்டிகேட்டர் அவரே போடுங்க. யாரா போட்டாங்க? கிராங்க் சுற்றவே மாட்டாங்க. கிராங்க் தான் காலின்னு நினைக்கிறேன். இந்த புள்ளியிலே வச்சுக்கோமா? சாஜிவோன் இல்லை, ராஜிவோன். சாஜிவோனா? சாஜி யாரு? அதை தூக்கத்தில் ஏதோ வளரிட்டு இருக்காரு. ஏர் பாக்ஸில் வந்து அது ஒன்றும் இல்லை, ஓவர் ஹீட் தான். எப்படி தான் சத்தம் இருந்துச்சு. நான் செயின் பிச்சுக்கிட்டு போயிடுச்சோன்னு நினச்சேன். அப்படி ஒரு சத்தம் கம்முன்னு கேட்டுச்சா? ஆனால் தான் அவளையா? ஆனால் இது என்ன சத்தம்? இது செல்ஃப் ரீலே மச்சான். தள்ளி விட்டு கீர் போட்டு தள்ளி விட்டு பாருங்க. உட்காருங்க பாப்போம். இல்லை அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையே. சும்மா உட்காருங்க பாப்போம். தாண்டி எப்படி தான் நிற்கும்? மோட்டர் விளாட்ட போச்சு வேணுமோ? என்ன சத்தம் கேட்டுச்சு உனக்கு? டும்முன்னு கேட்டுச்சா? பட்டுனுச்சு. பட்டுன்னு சொல்லிட்டு கீரை சேஞ்ச் பண்ணுற கிளச் பிடிச்சிட்டா அப்போ கீரை சேஞ்ச் ஆகல. இது பட்டு பட்டுறது இந்த செல்ஃப் ரிலே தானே? செல்ஃப் ரிலே தான் போச்சுன்னா அர்த்தம். ஆனால் இப்போ தான் பார்க்குறேன். இப்போ இவ்வளோ நேரம் எந்த ஆக்ஷனுமே இல்லை. இப்போ தான் பட்டு பட்டுங்க. ஹீட்டு கொஞ்சம் குறையிட்டு வருங்க.
கொஞ்ச நேரம் விட்டுருங்க, ஹீட்டு குறையிட்டா புகஞ்சிட்டு இருக்கு. என்னடா கீரில் போடாலும் வண்டி ஒன்றும் இல்லையே. கீரில் இருக்கா? கீரில் இருக்கு. அதான் ஏதோ ஆயிடுச்சு. இல்லை இல்லை சாரி, நீ வேற சும்மா இருந்தேன் ஆற தூக்கத்தில் வாட இதுட்டு இருடா தெரியுதா? அல்லாட்ட போயிடுச்சுடாது. எல்லாட்ட வயசா கிராங்க் காலி. அவங்க கூப்பிட்டீங்களா? சரி, இந்த இடத்துல இருக்குல்ல லட்சுமி பெட்ரோல் பங்கில் போட்டு போயிடுவோம். அதான் அந்த இடத்துல கட்டு இருக்குல்ல, அதுக்குள்ளே விட்டு அதுக்குள்ளெல்லாம் விட வேணாம், அப்படியே அடிச்சு தூக்கிடும். சரி வரும் தூக்கிடுவோயா? அடிச்சு வருது வெளி சொல்கிறேன். சரி 10 நிமிஷம் பார்ப்போம். கூல் ஆகட்டும் கொஞ்ச நேரம். கிராங்க் உடஞ்சிருச்சுடா உள்ளார இன்ஜின்ல. அது சீட்டு திறக்குது. அது சீட்டு கேட்கல, அது போய் அது ஒன்றும் ஆகல, அது நல்லா தான் இருக்கு. சரி வேணாம், நீ சும்மா இருந்த, உன் கண்ணு பூரா சிபிஆர் வேலை இருக்கு, அது ஒழுங்காக தான் ஓடிட்டு இருக்கு. நான் சிபிஆர் தான் நீங்கள் நினைச்சேன் நான், நீ அதை நினைப்பீங்கன்னு நான் நினைச்சேன். அதை சரி நான் வேற வீடியோ எடுக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு தாரிஃபாயின்னு டக்கின் பண்ணிட்டு போச்சு. வீடியோ எடுக்கலையே அப்படின்னு நினைச்சு. நான் 60ல் போயிட்டு இருக்கேன், வீடியோ எடுத்துட்டு போவேன். வீடியோ எடுக்கிறத நினைச்சுதான் நான் அப்படி போனேனே, அப்படி போய் தான் போயிடுச்சு. நான் 60ல் போயிட்டு இருக்கேன், நான் எப்படி வீடியோ எடுத்துட்டு போவேன்? பொறுமையாக இருந்தால் ஒன்றா இருந்திருக்காது. 100 போய்ட்டு 100 அது இருந்திருக்கலாம். என்ன பண்ணலாம்? பங்கில் போட்டுடலாம். புரியல. உங்க வண்டியில இண்டிகேட்டர் போட நிப்பாட்டிருக்கீங்க, எடுத்தா லைட் போட ஹெட்லைட் எரியும், சுவிட்ச் போட ஹெட்லைட் எரியும். வண்டி ஆன் பண்ணாமல் வண்டி எடுக்க முடியாது. அது பாட்டு சாவி ஆஃப் பண்ணி விட்டீங்க தானே? என் வண்டி இண்டிகேட்டரே மறைச்சு நிறுத்திருக்கா மத்தியா இல்லையா? என் வண்டி இண்டிகேட்டர் இருந்துச்சு, சாவி ஆஃப் பண்ணி விட்டாரு. டக்கு டக்குன்னு போச்சு, உடைக்க போறாங்க. நான் இல்லை, நான் நிற்கல, நான் வீடியோ எடுக்க போகிறேன். ஆமாம், இதுதான் எனக்கு கண்டென்ட்டு. மாடு வந்து வச்சு ஸ்டார்ட் வேணாம், நம்ம ஷோ பண்ணி தான் இறக்கி ஆகும். அது அங்கே லாரி தான் வருது. அவன் வாராடு பஸ்ஸில் காட்டு போய் நான் இறக்குறாரு. இண்டிகேட்டர்லாம் இருக்குண்ணா, குறைச்சிட்டாங்க. வெளியே வந்துட்டான். மூச்சு வாங்குது. வண்டி எல்லாம் அப்படியே ஒரு தங்கி இருக்குமா? கிராங்க் உடஞ்சிருச்சா? கிராங்க் கனெக்டிங் ராடு. கிராங்க் பியரிங் போயிருக்கும், கனெக்டிங் ராடு போயிருக்கும். அதே கிராங்க்லாம் திரும்ப யூஸ் பண்ணுவது. சைடில் நிப்பாட்ட சொல்கிறாங்க. ஆட்டோ பழக்கத்துலையா? அங்கே நேராக அங்கே கடைசியில் பின்னாடி மரத்துக்கிட்ட அங்கே நிப்பாட்டுங்க, நாளைக்கு எடுக்கிறப்போ சொல்லிட்டு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. சரி, 30 கிலோமீட்டர் டோ பண்ணலாமா? நாளைக்கு ஆட்டோ எடுத்துடலாமா? டோ பண்ணிடலாம், எத்தனை 3 பைக் இருக்குல்ல, ஆளு கொஞ்சம் நேரமாக டோ பண்ணிடலாம். வெறும் ஹைவே தானே. போடுங்க, நீங்கள் போடுங்க. 96,000 ஓடும். ஒவ்வொரு கேடிஎம் இன்ஜினுமா? இது வரைக்கும் நம்ம கிராங்க் மாற்றவே இல்லையா? கிராங்க் மாற்றலையா அது வரைக்கும்? கிராங்க்லாம் மாற்றல. கேடிஎம்க்கு மெயில் அனுப்பிடலாம், உங்கள் கிராங்க் 96 தான் ஓடுதுன்ட்டு. 96 ஓட்டிட்டியாமா? சொல்லிமா சகாது. ஒன்றும் ஆகாது, சரி பண்ணிடலாம். என்ஜின் சீஸ் ஆயிடுச்சுண்ணா. என்ஜின் சீஸ் ஆயிடுச்சு. ஓட்டிட்டு இருக்கும்போது பக்கத்தில் சத்தம் வந்து அப்படியே லாக் ஆயிடுச்சு.
பழைய வண்டிண்ணா. வண்டி 7 வருஷம் ஆச்சு. 96,000 ஓடிடுச்சு. இன்ஜின் யூஸ் ஆகிடுச்சு. சரி இப்போ எதில் போவீங்க? இன்னும் வேறு வண்டி இருக்குண்ணா. வண்டி நிற்குதுங்களா? வேறு வண்டி இருக்குது, அந்த சைடு நிற்கிது. சரி 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 சரி. நாளைக்கு திருப்பி சாயந்தரம் போல் வருவோண்ணா. ஆட்டோ ஒருத்தங்கள்ட்ட கேட்டிருக்கோம். சரி ஒன்றா அதில் எடுத்துகிட்டு போயிடுவோம், இல்லைனா டோ பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். சரி நன்றிண்ணா ரொம்ப. சொல்லிட்டு எடுத்துப்போங்க. சரிங்கண்ணா. நாங்கள் இல்லைனாலும் உள்ளே ஆள் இருப்பாங்க, சொல்லிட்டு போங்க. சரிங்க. உங்கள் செல் நம்பரை கொடுங்க. நான் எந்த கொடுத்துறேன். நாளைக்கு நாங்கள் இருக்க மாட்டோம். 755. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேமரா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ஃபோன் அடித்து சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை எங்கே கட்டி போகிறேன் பாரியா? போயிடுவாங்க, டூர் பஸ் தானே. 24 hours ஆள் முடிஞ்சு 2 மணிக்கு. Remember, दवाई भी और कड़ाई भी. Even after taking the vaccine, continue to wear a mask, observe physical distance of 2 meters, and regularly wash hands. For more information, visit www.mohw.gov.in or call National Helpline number 1075. ஆமாண்ணா. ஓகே, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேண்ணா. டர்போ ஜெட்னு ஒரு பெட்ரோல் இருக்கு. இல்லை அது டீசல் பவர் பெட்ரோல் மாதிரி. ஓஹோ, பவர் டீசல். தேங்க்ஸ்ண்ணா. சரி. இப்போ தான் முதல் தடவை கேள்விப்படுறேன். ஊர்லேருந்து 100 கிலோமீட்டர் வந்துருப்போம்னு நினைக்கிறேன். இங்கே தான் நிற்கிது. ஊர்லேருந்து 100 கிலோமீட்டர் வந்துருப்போம்னு நினைக்கிறேன். ஆர்சியோட இன்ஜின் வந்து காலி. கிராங்க்கு கனெக்டிங்லாம் எல்லாம் வந்துச்சு சொல்கிறாங்க. ஓட்டிகிட்டு இருக்க போய் நின்றுச்சு. ஸோ 4 வண்டியில் 4 பேர் இந்த ரைடை வந்து இப்போ 3 வண்டியில் 4 பேராக போகிறோம். இதுக்கு மேலே என்ன ஆகும்னு தெரில. நாலு பைக்கில் ஆரம்பித்த நம்மளோட ட்ரிப்பு 3 பைக்கில் வந்து நிற்கிது. ஆர்சிக்கு வரலன்னா நான் சிபிஆர் எடுத்து வந்திருப்பேன். ஃபுல் சிபிஆராக இருக்கட்டும். ஆசிக்கிறனால தான் இப்போ இந்த செலவெல்லாம் நமக்கு. நம்ம வந்த வழி பார்த்தோன்னா துறையூர், திருச்சியிலேருந்து மதுரை ரோடு எடுத்துட்டோம். மதுரை ரோட்டில் மேலூர் ஒரு ஊர், மதுரைக்கு ஒரு 25 கிலோமீட்டர் முன்னாடி. மேலூரில் இருந்து சிவகங்கை,